அதாவது சினிமாவில் வந்து தற்கொலைங்கிறது அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத விட இங்கே தற்கொலைகள் ஜாஸ்தி. ரெண்டாவது மீடியாவில் வந்து அதைத்தான் சினிமாங்கிறதுனால ஜாஸ்தியாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத விட இங்கே என்ன ப்ராப்ளம்னா, சினிமாவில் எவனுக்குமே நன்றி, மனிதாபிமானம், விசுவாசம் எவனுக்கும் கிடையாது. அவன் எவனாக இருக்கட்டும், விரல் விட்டு எண்ணிடலாம் கொஞ்சம் பேர். அதாவது யாருமே யாருக்கும் உதவி பண்ணுவோன்னு ரொம்ப ரேர் நினைக்கிறது. அந்த காலத்துலலாம் ஒரு ஹீரோ சம்பளத்தை குட்டு கொடுத்து நடிப்பார், அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி அப்படி படம்லாம் பண்ணியிருக்காரு, 1-2 படம். அந்த மாதிரிலாம் எவனும் பிழைக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. இப்போ லைக்காக இருக்கா, அதை எப்படி உடச்சி கொள்வது. ஒரு கம்பெனியில் ஒரு 5 படம் எடுத்தானுங்களா, அவனை எப்படி சாவடிக்கிறது, பிரமிட்டா அந்த பணத்தை எப்படி எல்லாரும் உபயோகப்படுத்தி கையாண்டு அது அவனை காலி பண்ணுறது. நல்லா கரெக்டாக பண்ணுறானுங்க. யார் பண்ணுறது? எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தானே. அது சம்பந்தமாக சினிமாவுக்குள்ளே இருக்கிறவன் எனக்கு தெரிஞ்சு நல்லவன் ரொம்ப கம்மி சார். அவனுக்கு தில் இருந்தால் என்கிட்ட வந்து சொல்ல நெஞ்சை தட்டிக்கிட்டு நான் நல்லவன் ஒரு வயலால் சொல்ல முடியாது. அதாவது நீ வந்து உதவி பண்ண வேணாயா, அடுத்தவனை வாழ விட்டால் பரவாயில்ல. எவனுமே எவனையும் வாழ விடல. ஜீவியை கொண்டானுங்க, சரி எவன் கொண்டான்றதை நான் எல்லாம் சொல்லிட்டேன், எவனால் செத்தாருன்னு. இன்றைக்கி வர போலீஸில் ஆக்ஷன் எடுத்தாங்களா? ஸோ யாருமே வந்து எல்லாருமே வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற வரைக்கும் தற்கொலை போய்கிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கொளத்தூர் பாபு கேட்டரிங் உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம்.